அகில பாரத இந்து மகாசபா திருவாரூர் மாவட்ட தலைவர் ஜேபிஎஸ் என்கிற பன்னீர்செல்வம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்து மகாசபா வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அர்ச்சகர் பூசாரிகள், அதாவது கிராமப்புற பூசாரிகள், நகர்ப்புற பூசாரிகள் நிறையா வகைகள் இருக்குது. அதேமாதிரி பட்டாச்சார், சிவாச்சாரியார், குருக்கள்னு நிறையா பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஊதியம் பத்தலை, ரொம்ப கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை கருத்தில் கொண்டு இந்த தமிழக அரசு அவங்களுக்கு ஊதியத்தொகை அதிகப்படுத்தி கொடுக்கணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். கோவில் இடங்கள் நிறைய இன்னும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இடத்த ஆக்கிரமித்து வச்சுருக்கிறவங்கள்ட்டேருந்து அதை மீட்டு கோவிலில் ஒப்படைக்கணும். வசூல் பண்ணுற அந்த வரி பணம் சரியான விதத்தில் போய் அந்த கோவில் பணம் கோவிலுக்கே செலவழித்து அது சிறப்பாக அடையணுங்கிறத எங்களுடைய இந்து மகாசபாவோட கோரிக்கை. இந்த கரண்ட் பில்லை அந்த பட்ஜெட்டில் கோவில்களுக்கு கம்மியான கொடுத்து இந்த இந்து மக்களுக்கு இது ஒரு மாபெரும் உதவியாக இந்த தமிழக அரசு செய்யணும். கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. இந்த கொசு வலை கொடுக்கணும். இப்போ எல்லாமே உதவித்தொகை, எல்லாம் பெண்கள் மானியத்தொகை அதெல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொசு தொல்லைகளால் நிறைய அவதிப்படுறாங்க. இந்த ரேஷன் கடை மூலயமா அந்த கொசு வலையும் வழங்கணும்னு இந்த இடத்துல தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கிய கோரிக்கை, ரோடுகளில் அங்கங்கே தண்ணி தேங்கி நிறைய பள்ளங்கள்லாம் இருக்குது. திருவாரூருக்குள்ளே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க.